சன் அஸ்ட்ரோ வலைதளத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக ஜோதிட நண்பர்களே, உங்களுக்கு என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள். தொடர்வோம். கும்பராசி நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு பிறக்கின்ற போதெல்லாம் இந்த ஆண்டு நமக்கு யோகமாக இருக்காதா? கிரக பெயர்ச்சிகள் நடைபெறுகின்ற போதெல்லாம் குரு பயிற்சி ஆகட்டும், சனி பயிற்சி ஆகட்டும், ராகுகது பயிற்சி ஆகட்டும், இந்த கிரக பயிற்சி நமக்கு சாதகமாக இருக்காதா என்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொருவரிடமும் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக யார் சங்கடங்களில் அதிகமாக சிக்கி கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு பலன்களும் கிரக பயிற்சி பலன்களும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பையே உண்டாக்கி இருக்கிறது. இங்கே ஒரு உண்மையான தகவலை நம்ம பேசணும். என்ன பேசணும்னா, வாழ்க்கையில் யாருக்கும் எப்பொழுதும் நிலையான ஒரே தன்மையுடைய பலன்கள் உண்டாவதில்லை. இந்த நேரத்தில் சங்கடமான பலன்கள் ஒருவருக்கு உண்டாகிறது என்றால் அடுத்த ஆண்டு அவருக்கு சாதகமான பலன் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு பக்கம், இந்த ஆண்டு சங்கடமான பலன்கள் இருக்கிறது என்றாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்குரிய நிலையினை ஏதாகிலும் ஒரு கிரகம் நிச்சயமாக வழங்கும். அதற்கு ஒரு சின்ன உதாரணம் தான் சந்திர பகவானுடைய சஞ்சார நிலை. ஒரு 27 நாட்களுக்கு ஒரு முறை 12 ராசிகளையும் சுற்றி வருவோர் சந்திர பகவான். அந்த நேரங்களில் குறைந்தபட்சம் 15 நாட்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் தேவையான அடிப்படை வசதிகளை சந்திர பகவானின் சஞ்சார நிலையை உண்டாக்கிவிடும். இதற்கு மேலாக இவ்வளவு உங்களுக்கு சொல்லிதான் ஆகணும். இதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் ஒரு ராசிக்குள் ஒரு மாதம் சஞ்சரிப்பார். அந்த ஒரு மாதம் சஞ்சரிக்கின்ற போது ஒவ்வொரு ராசினருக்கும் அவருடைய 3வது இடத்திற்கு, 6வது இடத்திற்கு, 10வது இடத்திற்கு, 11வது இடத்திற்கு சூரிய பகவான் வருகின்ற போதெல்லாம் அந்த 120 நாட்கள் ஒரு ஆண்டில் யோகமான பலன்களை வழங்குவார். எத்தனை சங்கடமான பலன்கள் இருந்தாலும் அந்த பலன்களிலிருந்து நிவர்த்தியை உண்டாக்கி சாதகமான நிலையை உங்களுக்கு உண்டாக்கி உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவார். அதேபோல் செவ்வாய் பகவானும் குறைந்தபட்சம் ஒரு ஆண்டில் 90 நாட்கள் யோகமான பலன்களை வழங்குவார். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால எல்லா மனிதர்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள், பிறந்த மனிதர்கள் அனைவரும் வாழ்வதற்குரிய வசதியினை ஏதாயிலும் ஒரு கிரகம் எப்பொழுதும் வழங்கி கொண்டிருக்கும். இது அடிப்படை. இதுக்கு மேலாக ஒரு விஷயம் இருக்கு. நாம பிறந்த நேரம், அந்த நொடியில் கணிக்கப்பட்ட நம்முடைய ஜாதகம், அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்த நிலை, நம்முடைய லக்கினம், நடைபெற்று வருகின்ற திசாபுத்தி, ராசி எல்லாவற்றையும் பார்க்கின்ற போது தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான பலன்கள் ஏற்படும், சங்கடங்கள் இருக்குமா, சாதகமான நிலை இருக்குமா, முன்னேற்றம் எப்படி இருக்கும், தடைகள் எப்போது உண்டாகும் என்பதை எல்லாம் நம்முடைய பிறப்பு ஜாதகத்தை வைத்து முழுமையாக நம்மால் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் நம்முடைய தலையெழுத்து. நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது என்பது நம்முடைய பிறப்பு ஜாதகம் மட்டும்தான். அதை வைத்து நம்முடைய வாழ்க்கையை தீர்மானித்து விட முடியும். சரியான ஒரு ஜோதிடரிடம் கொண்டு சென்று உங்கள் ஜாதகத்தை காட்டுகின்ற போது அதில் உள்ள தடைகளை தெரிந்து அவர் சொல்லுகின்ற பலன் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும், உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கும். என்ன காரணம்னா, இந்த 7ல் குரு வராரு, 9ல் சனி வராரு, 11ல் ராகு வராரு என்பதை விட உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் மறைந்து உண்டாக்கி இருக்கின்ற தோஷங்களை கண்டறிந்து அதற்கு நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்கின்ற போதுதான் உங்களுக்கு உண்டாகின்ற பலன்களில் முழுமையான பலன்களை நீங்கள் அடைய முடியும், அனுபவிக்க முடியும். இல்லை என்றால் ஜாதகத்தில் எத்தனை விதமான யோக பலன்களை நாங்கள் கூறினாலும் அந்த தோஷத்திற்குரிய பலன்களை, பரிகாரத்தை நீங்கள் செய்யாத வரையில் இந்த பலன்கள் எல்லாம் ஒரு ஏமாற்றுத்தனமாகவே இருக்கும். முதலில் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். முதலில் உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடரிடம் எடுத்து சென்று அதில் உள்ள தோஷங்களை கண்டறிந்து, ஏன்னா தோஷம் இல்லாத ஜாதகம் நிச்சயமாக இருக்காது. கர்ம வினைகளை கழிப்பதற்காக அந்த பிறவி எடுத்திருக்கோம். ஏதோ ஒரு பணி நம்ம செய்தாகணும். யாருக்கும் நம்முடைய கடன் பட்டு வந்திருக்கோ அது கடன்களை அடைச்சாகணும். அந்த கடன்களை யாருக்கு அடைத்தாக வேண்டும் என்பதை கண்டறிந்து அதற்குரிய பரிகாரங்களை செய்து கொள்வதன் வழியாக இந்த பலன்களில் நமக்கு நன்மையும் தீமையும் கலந்த பலன்கள் நமக்கு நன்மைகள் அதிகரிக்கும். சரி, இது இவ்வளவு சொல்லியாச்சு உங்களுக்கு. முதலில் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். இந்த கோச்சார பலன்களினுடைய பாதிப்பு உண்டானாலும் ஜாதக பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இது ஒரு பக்கம். சரி, இந்த நேரத்தில் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டு தொடங்குகின்ற போதே ஜென்ம சனியின் ஆண்டாக இருக்கிறது. இந்த ஒரு பக்கம்.
இந்த ஜென்ம சனி என்ன பண்ணுவாருன்னா, முதல்ல உங்களுடைய மனநிலையில் ஏதாவது சங்கடத்தை உண்டாக்கணும், இல்லை உடல்நிலை சங்கடத்தை உண்டாக்கணும். இது ரெண்டையுமே உண்டாக்க முடியலையா, உங்களுடைய வாழ்க்கை துணை, அந்த வாழ்க்கை துணைக்கு ஏதாகிலும் சங்கடத்தை ஏற்படுத்தி அதன் வழியாக உங்கள் மனதில் சங்கடத்தை உண்டாக்க வேண்டும். இதை ஜென்மசனி காலகட்டம் செய்யும் என்பது பொதுவான விதி. இது சஞ்சார நிலையின் காரணமாக. அது மட்டுமல்ல, அவருடைய பார்வை மூன்றாம் பார்வை 3ஆம் இடத்தின் மீது பதிகிறது. அப்போ சகோதரர்கள் வகையில் உதவி அதிகரிக்கும். என்னதான் கணவனால பிரச்சனை வந்தாலும் ஒரு பக்கம் அண்ணன் தம்பி இவங்களுடைய உதவி இருக்கும். இந்த அண்ணன் தம்பி உதவிக்கு மேலாக தைரியமாக செயல்படக்கூடிய மனநிலை உண்டாயிடும். அது ஏதோ ஒரு காரணத்தினால் தைரியமாக செயல்படக்கூடிய மனநிலையும் துணிச்சலாக செயல்படக்கூடிய மனநிலை உண்டாயிடும். இது 3ஆம் இடத்தில் சனி பகவான் பார்க்கின்ற காரணத்தினால். இந்த 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அதை பற்றி நம்ம சொல்லிட்டேன். வாழ்க்கை துணைக்கு சங்கடம் ஏற்படும். ஆணாக இருந்தால் தன்னுடைய மனைவிக்கு, பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவனுக்கு சங்கடம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் பார்வை ஜீவனஸ்தானத்திற்கு. இப்போ செய்து வருகின்ற தொழிலில் அதிகபட்சமான அக்கறை காட்ட வேண்டும், உழைப்பில் அதிகபட்சமாக கவனம் செலுத்த வேண்டும், பணிபுரியும் இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும், வாகனத்தை இயக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும், இயந்திர பணிபுரியும் இடத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுயமாக தொழில் செய்து வருபவர்கள் வருமானத்தில் நாட்டம் செலுத்த வேண்டும், அக்கறையை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இது பொதுவான விதி 7.5 சனியின் ஜென்ம சனி காலத்தில். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சங்கடம் இருக்கு. ஒரு பக்கம் 7.5 சனி, இது ஜென்ம சனியுடைய காலகட்டம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் ராகு பகவான், இந்த வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். அப்போ இந்த குடும்பத்தையே கொஞ்சம் புரட்டி போடக்கூடிய நிலையெல்லாம் இந்த ராகு பகவான் செய்வார். நீங்கள் எதிர்பார்க்காத சங்கடங்கள், குடும்ப உறவுகளிடம் நிம்மதியற்ற நிலை, இல்லை குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நிலையெல்லாம் இந்த ராகு பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு பகவான் ஏற்படுத்துவார். எப்பயுமே ஒரு குழப்ப நிலை, சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாது, அதிக வருமானத்திற்கு ஆசைப்பட்டு சங்கடத்தை அடைகின்ற நிலையினையும் 2ஆம் இடத்தில் ராகு ஏற்படுத்துவார். இந்த 2ஆம் இடத்தில் ராகு மட்டும் கிடையாது, 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறார். இப்போ 8ஆம் இடத்தில் ராகு சஞ்சரித்தாலும் சரி, 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்தாலும் சரி, 8ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்தாலும் சரி, மூவரும் வழங்கிடக்கூடிய பலன் அது ஆயுள் ஸ்தானம். இப்போ உடல்நிலையில் சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். உடல்நிலை சங்கடம் ஏற்படவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக உங்களுடைய செல்வாக்கை குறைப்பதற்குரிய நிலைகளை கேது பகவான் உண்டாக்குவார். இப்போ சனி பகவானின் சஞ்சாரம் சரியில்லை, ராகு பகவானின் சஞ்சாரமும் சரியில்லை, கேது பகவானின் சஞ்சாரம் சரியில்லை. இந்த 3 கிரகங்களுமே இந்த ஆண்டில் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிறார்கள். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ எதிர்மறையாக இருக்கும்போது என்ன பண்ணுன்னா, யார் நமக்கு எதிரியே நேராக அவன் காலில் போய் விழுந்துட்டேன்னு வச்சுக்கலேன், இந்த சங்கடங்கள் நம்ம விடுபட முடியும். இப்போ சனி பகவானால் சங்கடமா, சனிக்கிழமை நவகிரக ஸ்தலத்துக்கு போங்க, சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. ராகு பகவானால் சங்கடமா, துர்க்கைக்கு வணங்கிட்டு வழிபட்டு வாருங்க. வெள்ளிக்கிழமையோ, ஞாயிற்றுக்கிழமையோ, செவ்வாய்க்கிழமையோ ராகு கால நேரத்தில் துர்க்கைக்கு தீபம் ஏற்றி வாருங்க. விநாயகருக்கு அருகம்புல் மாலை போட்டு வாருங்க. நிச்சயமாக அவங்களுடைய கருணை பார்வை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது ஒரு பக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான், அவர் 30ஆம் தேதி வரையில் 3ஆம் இடத்தில். இந்த 3ஆம் இடத்தில் குரு பகவான் சந்திருக்கின்ற போது தான் தனி மனிதனாக நிற்கப்படுவோம், நம்முடன் இருந்தவர்கள் எல்லாம் நம்மை விட்டு பிரிந்து சென்று விடுவார்கள், நம்முடன் இருந்தவர்கள் நமக்கு எதிராக களம் காண்பார்கள் என்பது ஒரு பொதுவான விதி. இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த குரு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற நேரத்தில் அவர் பார்க்கின்ற பார்வையில் பார்த்தீங்கன்னா, இப்போ முதலே சொன்ன சனி பகவான் 7ஆம் இடத்தின் மீது பார்வை செலுத்துகிறார். அந்த குரு பகவானின் பார்வையும் 7ஆம் இடத்தின் மீது ஏப்ரல் 30ஆம் தேதி வரையில் இருக்குது. இப்போ வாழ்க்கை துணைக்கு நிச்சயமாக ஏப்ரல் 30 வரை எந்த விதமான சங்கடமும் ஏற்படாது. குரு பகவானின் பார்வை அந்த இடத்திற்கு இருப்பதால் அப்போ ஒரு சுபிட்சமான நிலை இருக்கும். அது பார்த்தீங்கன்னா குரு பகவான் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்திற்கு. அப்போ வருமானம் வர ஆரம்பிக்கும், இறையருள் உங்களுக்கு கிடைக்கும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் குரு பகவான் பார்வை, வருமானத்தில் தடை இருக்காது. ஏப்ரல் 30 வரை. மே 1ஆம் தேதி வரையில், 1ஆம் தேதி முதல் ரிஷபராசிக்கு போகிறார் குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு, சுகஸ்தானத்துக்கு. அப்போது சுகஸ்தானத்துக்கு போகின்ற என்ன பண்ணோம்னா, நம்முடைய உழைப்பு என்பது அதிகரிக்க செய்யும். மறைவு பெற்ற நிலையில் வெளியில் வருவோம். நாம் செய்து வரும் தொழில் லாபம் அதிகரிக்கும், குடும்பத்திற்காக விரைய செலவுகள் உண்டாகும்.
இதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் பிரதான கிரகங்களான ராகு, கேது, சனி என்பது உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை வழங்கிடக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று இந்த ஆண்டு நீங்கள் மனசில் வச்சுக்கணும். என்ன இருந்தாலும் சூரியனும் செவ்வாயும் தொடர்ந்து உங்களுக்கு இந்த ஆண்டு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் உண்டாக்கி வருவார்கள். அதனால் எந்த வித சங்கடங்கள் வந்தாலும் சங்கடத்திற்காக அஞ்ச வேண்டாம். ஒரு முறை திருநள்ளார் சென்று வாருங்கள். நலத்தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்து வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த ஆண்டு சந்திப்போம்.